ஒரு நாள் சிஎம் ஆனா இந்த எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்கல்ல, அதை பேன் பண்ணுங்க. ஏன் எதனால? ஏன்னா நான் ஓசிங்க, எனக்கு ஸ்காலர்ஷிப்பும் இல்லை ஒரு மயிரும் இல்லை. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. பாராளுமன்ற தொகுதிக்குள்ள ஒரு மனிதனுக்கு பாரதிய ஜனதா கட்சியில யாராச்சும் ஒருத்தர் பணம் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த நிமிஷம் அரசியல் விட்டு நான் வெளியேறுவேன். இது ஒரு தர்மத்தின் போராட்டம், ஒரு நியாயத்தின் போராட்டம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. யாருண்ணா நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வீடியோ எடுக்கிறேன்னா நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க. இதெல்லாம் என்னதுண்ணா? உங்கள்ட்ட என்னமா கேட்டு இருந்தாங்க? யாருமா அவரு? காசை போட்டு ஓடிட்டா இருப்பாருங்க. அங்க உங்க பேர் மாதிரி 10 பேர் தாக்கல் பண்ணிருக்கானுங்க. நீ தேனி கேசவனா? அங்க ஆணி கேசவன், மாணி கேசவன், வேணி கேசவன், முனி கேசவன். நீங்க பட்ட முருகனா? அங்க சொட்ட முருகன், நொட்ட முருகன், நெட்ட முருகன், கொட்ட முருகன். கொட்ட முருகனா? ஆமாண்டா, விதவிதமான பேர்ல தாக்கல் பண்ணி குழப்பத்தை உண்டு பண்றானுங்க. சோ எனக்கு தெரிஞ்ச அவர் தான் பிரதமர். மக்களை சந்திச்சீங்க, என்ன மனநிலையில இருக்கிறாங்க? மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. மாற்றம்னா அப்ப இந்தியா கூட்டணி வரும்னு நினைக்கிறீங்களா? ஓட்டு கேட்டு வந்தோம். பக்கமே வந்துடாதீங்க, ஓட்டு கேட்டு வந்துடாதீங்க. எத்தனை ஓட்டு? எங்க ஊர்ல 6 ஓட்டு இருக்குப்பா. 6 ஓட்டு வந்துடாதீங்க. வராதீங்கிறதுல ஓட்டுக்கு அண்ணாச்சி வந்தா ஓட்டு கொடுத்தாலும் சரிப்பா, வராதீங்கப்பா, டென்ஷன் படுத்தாதீங்க. இந்த ஓட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களாட்ட பணக்காரர் தான் முடியும். செத்துருவாங்க. அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, நல்லா பண்ணுவாரு. எங்களுக்கு அண்ணனே வேண்டாம், ஓட்டு தயவு செய்து வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. வேண்டாப்பா, வேண்டாம். எடுத்து போங்க, உங்க காசு வந்துடாதீங்க. இந்த பக்கம் டென்ஷன் படுத்தாதீங்க, போயிருங்க. पब्लिक को मालूम है कौन आने वाला है, तेरे को नहीं मालूम? कांग्रेस 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 स्टार्ट பண்ணு. இங்க வா, அப்படியே படக்கல மண்டல மட்டும் அடிச்சறாத, குலக்கேசல் உள்ள போடுவா. சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.